ஒடிசாவில் கிறிஸ்துமஸ் பொருட்கள் சாலையோர வியாபாரிக்கு இந்து அமைப்பினர் மிரட்டல் விடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் சாலையோரத்தில் கிறிஸ்துமஸ் தொப்பி, ஆடை உள்ளிட்ட கிறிஸ்துமஸ் பொருட்களை சிலர் விற்பனை செய்தனர். அப்போது அங்கு வந்த இந்து அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் சாலையோர வியாபாரியை அங்கிருந்து புறப்படச் சொன்னார். ஏன் என கேட்டதற்கு, இது இந்து நாடு, இங்கு கிறிஸ்தவ பொருட்களை விற்கக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் ஜெகநாதர் மண்ணில் வேறு யாருக்கும் இடமில்லை என்றும், தொடர்ந்து விற்பனை செய்தால் அனைத்தையும் தூக்கி வீசுவேன் என மிரட்டியுள்ளார். இந்த வீடியோவை இந்து நிர்வாகி ஒருவரை பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி கண்டனங்களை பெற்று வருகிறது. अरे इधर ये हिंदू राष्ट्र है, इधर क्रिश्चियन का चलेगा नहीं, उठा ले। अरे ये नहीं बेच सकते आप, ये जगन्नाथ देश है, जगन्नाथ चलेगा, ये सब नहीं चलेगा इधर। इसको तुरंत भर्ती करो, भागो। इधर बैठ के ये क्रिश्चियन चीज बेचोगे नहीं, हम हिंदू, हम नहीं सही। ஒடிசாவில் கிறிஸ்துமஸ் பொருட்கள் சாலையோர வியாபாரிக்கு இந்து அமைப்பினர் மிரட்டல் விடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் சாலையோரத்தில் கிறிஸ்துமஸ் தொப்பி, ஆடை உள்ளிட்ட கிறிஸ்துமஸ் பொருட்களை சிலர் விற்பனை செய்தனர். அப்போது அங்கு வந்த இந்து அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் சாலையோர வியாபாரியை அங்கிருந்து புறப்படச் சொன்னார். ஏன் என கேட்டதற்கு, இது இந்து நாடு, இங்கு கிறிஸ்தவ பொருட்களை விற்கக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் ஜெகநாதர் மண்ணில் வேறு யாருக்கும் இடமில்லை என்றும், தொடர்ந்து விற்பனை செய்தால் அனைத்தையும் தூக்கி வீசுவேன் என மிரட்டியுள்ளார். இந்த வீடியோவை இந்து நிர்வாகி ஒருவரை பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி கண்டனங்களை பெற்று வருகிறது. अरे इधर ये हिंदू राष्ट्र है, इधर क्रिश्चियन का चलेगा नहीं, उठा ले। अरे ये नहीं बेच सकते आप, ये जगन्नाथ देश है, जगन्नाथ चलेगा, ये सब नहीं चलेगा इधर। इसको तुरंत भर्ती करो, भागो। इधर बैठ के ये क्रिश्चियन चीज बेचोगे नहीं, हम हिंदू, हम नहीं सही।